அவங்க இத எப்படியாவது பண்ணிரணும்னு நெனைக்கிறாங்க. அதனாலதான் ஏதோ நீதிபதி அவர்களுக்கு தேவைப்படல. அவர்களிடமிருந்து அவர்களாலேயே உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு நீதிபதி, வெளிப்படையாக தன்னுடைய சாதியை அறிவித்துக் கொள்கிறவர், வெளிப்படையாக எப்படி என்னோட ஜாதிக்கார ஒரு லேடி என்ஆர்ஐ லேடி ஒருத்தங்க வந்தாங்க. கார் ஆக்சிடென்ட்ல காப்பாத்தி விட்டோம்னு என்பது வரை ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்கிற ஒரு நீதிபதி தேவைப்படுகிறார். இன்னொன்னு அயோத்தியில அவங்க பதிச்சதெல்லாம் ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இரவோட இரவா போய் பொம்மைய வச்சது. அது இதுன்னு அதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாத்தி ஒரு நாள் எல்லாத்தையும் கூட்டு போய் இடிச்சாங்க. இங்க வந்து இந்த தர்காவும் வெளிய இருக்கு. இந்த கோயிலும் வெளிய இருக்கு. 10வதுக்கு உச்சியில உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நம்ம மலை மேல தீபம் ஏத்துறோம். இன்னும் ஒரு காமெடி பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே மலை மேல ஏத்தணும் தான் எல்லாருமே அந்த மலை உச்சியில தான் இப்ப ஏத்துறோம். இவங்க இறக்கி ஏத்த சொல்றாங்க. ஏன்னா இறக்கத்துல தான் தர்கா இருக்கு. இந்த காமெடி எங்கேயாவது பாத்துருக்கீங்க? இப்ப உதாரணத்துக்கு தர்கா மேல இருக்கு. நீ வந்து தர்கா இருக்கிறதுனால மலை மேல ஏத்தாம குன்றின் உச்சியில தான் முருகன் இருக்கான். நீ அங்கேதான் ஏத்தணும்னா ஒரு லாஜிக் இருக்கு. தர்கா நடுவுல இருக்கு. தர்கா பக்கத்துல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கல்னா கூட பரவாயில்ல. அப்படியே விவேக் காமெடி அது. அப்படியே மைல்கல் அது. அந்த மைல்கல்ல ஏத்தணும்னு இவங்க குடுத்த புத்தகத்திலே ஆதாரம் இருக்கு. அதான் சொல்றேன்ல. கொஞ்சமாவது அறிவுடன் செயல்பட்ட சங்கிகள், பார்ப்பனர்கள் யாருமே இப்ப இல்ல. இப்ப இருக்கிறவன்லாம் டேய் நான் ஒரு ஒரு நொரட்டு பாப்பான்டா என்று வெறித்தனமாக சட்டையை அவுத்துக் கொண்டு பூணுலை தூக்கியபடியே நம்ம கிட்ட சண்டைக்கு வர்ற பார்ப்பனர் தான் இருக்கிறார்கள். அவர்களாலேயே அவர்களுடைய இந்த இந்துத்துவ வெறி இயக்கம் வந்து மக்களிடம் அம்பலப்பட்டு போகிறது. எப்படி திராவிட இயக்கமும், திராவிட தலைவரும் தான் இந்த மண்ணின் சமத்துவத்தை, அமைதியை குறிப்பாக காப்பாற்றுகிறார்கள்னு தெரியுது. அதனால இந்த விஷயத்தில் இவர்கள் என்ன போராடினாலும் தோற்று போவார்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம். இன்று நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற வெற்றி என்பது இயல்பாக வரல. இங்க ஒருத்தர் நமக்காக நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. தானா வரல. நீங்க ஒரு கோர்ட் உத்தரவு போடுதுன்னா போலீஸ் விட்டுருக்கும். அதுதான் இயல்பு. அதுதான் நடக்கும். இங்க விடலைன்னா, இங்கே அந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கும், அமைதியான தமிழ்நாட்டுக்கும் இடையில் அரணாக ஒரு அரசு இருக்கிறது. அதற்கு தலைவராக மு.க. ஸ்டாலின் என்பவர் இருக்கிறார். நீங்க ஜஸ்ட் அந்த அந்த தலைவரை எடுத்துட்டு அங்க எடப்பாடி வச்சு பாருங்க. இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. அமைதியா தர்கா பக்கத்துல ஏத்திட்டு வாங்க எடப்பாடியே போய் கலந்திருப்பாரு. அமைதியா நடந்திருக்கும். அதான் ஆரம்பமா நடந்திருக்கும். ஒவ்வொரு தர்காவா போவாங்க தமிழ்நாட்டுல. அப்ப இதற்கு ஒரு அரணாக தமிழ்நாடு அரசு என்று நின்று கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். மாமதுரை மக்களுக்கு வந்து வளர்ச்சி அரசியல் வேண்டுமா? அல்லது டேஸ் அரசியல் வேண்டுமா? அப்படின்னு மக்கள் கிட்டயே அது என்ன அரசியல்னு விட்டுட்டாரு. அங்க என்ன ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அத நான் வந்து மதுரை மக்கள்ன்னு இல்ல. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே பொருந்தும். நீங்க மதுரைய வந்து ஏதோ தனியா பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல.